ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது 9/12/2024 அன்னைக்கு நம்முடைய பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பீமா ஷகி யோஜனா அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த பீமா ஷகி யோஜனா அப்படிங்கிற இந்த ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ முடிஞ்சவரை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஸ்கீம் மூலமா யாருக்கு பயனடையலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் மட்டும்தான் இந்த ஸ்கீம் மூலமா பயனடைய முடியும். எல்ஐசி கீழே ஃபீமேல் கரியர் ஏஜென்ட்டா நம்ம ஒர்க் பண்ணணும். குறைஞ்சது 2 லட்சம் பேருக்கு இந்த ஸ்கீம் மூலமா வேலை வந்து கிடைக்க போகுது. ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதாவது எல்ஐசி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ரெக்கமெண்ட் ஆஃப் எல்ஐசிஸ் பீமா ஷகி மகிழா கரியர் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ நார்மலாக வந்து எல்ஐசியில் எப்படி ஏஜென்ட் இருக்காங்களோ அதே மாதிரி தான் இதையும் எல்ஐசியில் நீங்கள் வந்து ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணலாம். டைரக்டாக எல்ஐசி எம்ப்ளாயியாக வந்து ஒர்க் பண்ண முடியாது, ஏஜென்ட்டாக தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ எல்ஐசி பீமா ஷகி இஸ் ஏ ஸ்டைபண்ட்ரி ஸ்கீம். ஸோ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பாலிசி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டைபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக போனஸும் இருக்குது. அதை பற்றி தகவல் பார்க்கலாம். எல்ஐசி பீமா ஷகி இஸ் ஏ ஸ்டைபண்ட்ரி ஸ்கீம் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் உமன் வித் ஏ ஸ்டைபண்ட்ரி பீரியட் ஆஃப் 3 years. ஸோ ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு உங்களுக்கு ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ல வந்து உங்களுக்கு ஸ்டைபண்ட் ப்ரொவைட் பண்ண போறாங்க. த அப்பாயின்மெண்ட் ஆஃப் எ பர்சன் அண்டர் த எம்சிஏ ஸ்கீம், எம்சிஏன்னா மகிழா கேரியர் ஏஜென்ட், வில் நாட் பி ட்ரீட்டட் as a salary appointment as an employee of the corporation. நீங்க எல்ஐசி கீழே டைரக்ட் எம்ப்ளாயியா இந்த ஸ்கீம் மூலமா ஜாயின் பண்ண முடியாது. ஸோ எல்ஐசி கீழே நீங்க ஏஜென்ட்டா வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. டைரக்டா வந்து கம்பெனி எம்ப்ளாயி, அதாவது எல்ஐசினுடைய கம்பெனி எம்ப்ளாயியா இருக்க முடியாது. மினிமம் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் மேக்ஸிமம் ஏஜ் 70 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அதாவது 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதும், நம்ம தாராளமா இந்த ஸ்கீம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி அதுல ஒரு எக்ஸாம் சும்மா பேசிக் எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க. அதுல பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வந்து இந்த மகிழா கேரியர் ஏஜென்ட் அப்படிங்கறது கொடுத்துருவாங்க. ஸோ இதன் மூலமா உங்களுக்கு தொடர்ந்து 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டைபண்ட் அமௌண்ட் வந்து கிடைக்க போகுது. அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டைபண்டரி பீரியட்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் நார்ம்ஸ் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் வருஷம் கமிஷன் வந்து கொடுப்பாங்க. அதாவது எத்தனை நீங்க பாலிசி பிடிக்கிறீங்களோ அதை பொறுத்து குறைஞ்சது 24 பாலிசி ஃபர்ஸ்ட் இயர் நீங்க 24 பாலிசி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் மட்டும் 48,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த பாலிசி அமௌண்ட் எவ்வளோ வேணா இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா 48,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஸ்டைபண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டைபண்ட் வந்து எவ்வளோன்னு பாருங்க, 7,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 2வது வருஷம் 6,000 ரூபாய் வந்து ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2வது வருஷம் 6,000 ரூபாய் ஸ்டைபண்டுக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வருஷம் நீங்கள் பாலிசி 24 பாலிசி பிடிச்சிங்க பார்த்தீங்களா, அதில் 65% பாலிசி வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்க கட்டி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி 3வது வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ கிடைக்க போகுது? 3வது வருஷமும் அதே மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கு. 2வது வருஷம் நீங்க பிடிச்ச பாலிசியில 65% பாலிசி நம்பர்கள் வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போதான் வந்து 3வது வருஷம் உங்களுக்கு ஸ்டைபண்ட் 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து 7,000 ரூபாய் தராங்க இல்லைங்களா? ஸோ அப்போ 7,000 இன்டூ 12 84,000 ரூபாய் கிடைக்குது. பிளஸ் ஃபர்ஸ்ட் வருஷம் கண்டிப்பா நம்ம 24 பாலிசி பிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து இருக்குது. அதாவது அப்பதான் அந்த ஸ்டைபண்ட் கொஞ்சம் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி அந்த நாம்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? 24 பாலிசி பிடிச்சோம் அப்படின்னா 48,000 ரூபாய் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் கமிஷன் கிடைக்கும். ஸோ அப்போ 48,000 அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2வது வருஷம் பாருங்க 6,000 ரூபாய். ஸோ 6,000 ரூபாய் அப்போ 72,000 ரூபாய் வருது. ஒரு வருஷத்துக்கு 2வது வருஷத்துக்கு 72,000 ரூபாய் ஸ்டைபண்ட் கிடைக்கும். ஓகே, அடுத்ததான் வந்து 3வது வருஷம் 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ 60,000 ரூபாய். அப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்க. மொத்தமா வந்து 2,64,000 ரூபாய் உங்களுக்கு 3 வருஷத்துல கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 3 வருஷம் தான் ஸ்டைபண்ட் தருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டைபண்ட் தர மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாலிசி எத்தனை வந்து பிடிச்சிருக்கீங்களோ அதனுடைய கமிஷன் அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மற்றபடி வந்து ஸ்டைபண்ட் ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துல தான் தர போறாங்க. மொத்தம் எத்தனை பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா 2 லட்சம் பேர் தான் ரெக்கமெண்ட் பண்ண போறாங்க. அதுக்கு மேல வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே ஏஜென்ட்டா இருப்பாங்க அல்லது எம்ப்ளாயியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இதில் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இந்த சென்ஸ் யார் யார், அவங்களுடைய ஒய்ஃப், கணவன், மனைவி,
அல்லது குழந்தைகள் அல்லது அடாப்ட் பண்ணப்பட்ட குழந்தைகள், ஸ்டெப் சில்ட்ரன்ஸ், உங்களுடைய அப்பா அம்மா, பிரதர் சிஸ்டர்ஸ் அல்லது இம்மீடியட் இன்லாஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே எல்ஐசியில் ஏஜென்ட்டாக இருக்கவங்க அல்லது எல்ஐசியில் எம்ப்ளாயாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி இந்த எல்ஐசி கார்பரேஷனில் ரிட்டையர்டான எம்ப்ளாயி எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் ஏஜென்ட் கேனாட் பி அப்ளை ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஸ் எம்சிஏ. ஏற்கனவே ஏஜென்ட்டாக இருக்கீங்க, மறுபடியும் வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ இதை அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. த லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வந்து அப்லோட் பண்ணணும். இது ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது நேரடியாக கூட போய் அப்ளை பண்ணலாம், இல்லைனா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த 3 டாக்குமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போடப்பட்டிருக்கணும். முதலாவதா ஏஜ் ப்ரூஃப். ஏஜ் ப்ரூஃப் இந்த சென்ஸ் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டோ அல்லது 10th சர்டிஃபிகேட்டோ அதை வச்சுக்கலாங்க. அது ஜெராக்ஸ் எடுத்து அதில் நீங்கள் உங்கள் கையெழுத்தை போட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஆதார் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இப்போ 10th மினிமம் 10th பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, ஐடிஐ முடிச்சிருக்கீங்கனாலும் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதாங்க, செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். மொத்தம் இந்த 3 டாக்குமெண்ட் இருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் பீமா ஷகி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இதில் போயிட்டு உங்களுடைய பெயர், ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, உங்களுடைய அட்ரஸ்ஸு, பின்கோடு, அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ ரிலேட்டட் டு எனி ஏஜென்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது ஏற்கனவே ஏஜென்ட்னாக இருக்கக்கூடிய உங்களுடைய ரிலேட்டிவா நீங்கள், இல்லை ஒரு எம்ப்ளாயினுடைய ரிலேட்டிவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ் கொடுத்தீங்க, அப்ளிகபிள் கிடையாது, நோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் கேப்சா என்டர் பண்ணி சப்மிட் வந்து கொடுக்கணும். இந்த இங்கே இருக்கும் சப்மிட்டு. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற தெளிவான இன்ஃபர்மேஷன் வீடியோ நெக்ஸ்ட் நம்ம சேனலில் வந்து போடுறோம். ஸோ இந்த தகவல் நீங்கள் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். அதே மாதிரி ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸு 150 ரூபா. அதுக்கப்புறம் இந்த ஐஆர்டிஏயில் எக்ஸாம் வந்து எழுதணும். இதில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். பேசிக்காக தான் இருக்கும். இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக அந்த போஸ்டிங் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமான முழு தகவல், எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.